குட் டே பீப்பிள், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அமேசான் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 போட்டு ஏட் டோப்ஸ் 141 வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஒன்று வந்துட்டு 700 அதுக்கப்புறம் வந்து 800 ஆகிடுச்சு. இது வந்துட்டு 1200. இது வந்து க்ரீனு, இது வந்து கைண்ட் ஆஃப் சியான் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஏற்கனவே பிரித்தாச்சு. இது வந்து நம்ம பிரிக்கலை, இதை இப்போ பிரிப்போம். ஸோ பேக்கேஜ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ ஃபுல்லாகவே பேப்பர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். நல்லா வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கும், அவ்வளோ சேஃபாக இருக்கும். இப்போலாம் வந்துட்டு ரொம்ப கம்மியான என்ன சொல்கிறது பேக்கேஜிங்கில் தான் வருது. க்ரீனர் நோக்கி போகிறதா சொல்கிறாங்க. பட் வந்துட்டு எனக்கு என்னமோ வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் பேக்கேஜிங் வந்து ரொம்ப கம்மியான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அதோட கலரு. ஸோ இப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து பிரித்த வீடியோ வந்துட்டு லாஸ்ட்டாக சேர்ப்போமா இல்லை பிரிச்சிடும்? ஓகே. ஸோ என்ன எப்படி இருக்குன்னு தெரியணுங்களா? ஓகே, இருக்கிறதா இது பண்ணுறதானே தெரியும். அப்படி இருக்குது. இங்கே இருக்குது ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, போட் ஹெட் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ உள்ளே வந்துட்டு இது மாதிரி ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி வந்து மேனுவல் எடுத்து பார்த்ததில்லை. ஸோ உள்ளே வேறு நிறைய இருக்குது. ஓகே, பேப்பர் ஸ்டிக்கர்ஸ்னு என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ 4 ஸ்டிக்கர் இருக்குது. முதல்ல இதை நம்ம என்ன பார்த்துருவோம். ஓகே, கைண்ட் ஆஃப் ரொம்ப சால்டாக இருக்க மாதிரி தெரில, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ லைட்டாக சார்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது முன்னாடியே. லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் பட்ஸு. ஸோ இது வந்து ரைட் சைட் அண்ட் திஸ் இஸ் ஃபார் லெஃப்ட் சைட். அப்படியே ஒரு மாதிரி டம்முன்னு மூடுது. ஓகே, கைண்ட் ஆஃப் ஓகேஷ் திங். உள்ளே எதுக்கு இத்தனை ஸ்டிக்கர் இருந்தால் நம்மளுக்கு தெரியல, ரைட்? ஸோ இது ஒரு ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டிக்கரு, கேன் டூ எனி திங் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரு, போட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கராக கொடுத்து தள்ளியிருக்காங்க. மொத்தம் 1 2 3 4 5 ஸ்டிக்கர் நம்ம கிட்ட இருக்குது. சரி, ஒட்டுவோம். இதை நம்ம காரில் ஒட்டுவோம் எல்லாத்தையும், ஓகேவா? ஸோ தேங்க்யூ போட் ஹெட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ப்ளஸ் வாரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது. ஸோ வாரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா? ஓகே, அப்படிலாம் இல்லை. வாங்கினதுலேருந்தே வாரண்ட்டி வந்துருக்கும் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது வந்து ஹேண்ட் பேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பக்கம் தூக்கி போடுவோம். இதை இன்னும் அந்த பக்கம் போய்க்கிறா இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு க்ரீன் வெர்ஷன், இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் சியான் அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, இது அவ்வளோதான் இருந்துச்சு. இதையும் தூக்கி போடுவோம். இது லைட்டாக பிரிச்சாச்சு. என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டிக்கர் ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஸோ 80 90 இது. ஸோ இது வந்து வரப்பே கிழிஞ்சு இந்த பக்கம் கிழிஞ்செல்லாம் வந்துருக்குது. ஒட்டுறப்ப தான் தெரியும் இது எந்த லட்சத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதையும் தூக்கி போட்டுரும். அப்படியே இதையும் இப்படி தூக்கி போட்டுடலாம். ஓகே, நான் 2 வருஷமாக வந்துட்டு விஷ்லிஸ்ட்டில் வச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு இதை ஆர்டர் போட்டேன். ஸோ இதை வந்து 10,000 ரூபாய்க்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நான் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தீர்மானமாக இருந்தேன். விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சா கட்டாயமாக குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் குறைக்கல. ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆஃபரும் போக கிட்டத்தட்ட ஒரு 11 ஆல்மோஸ்ட் 12,000, ரைட்? எக்ஸாக்ட் விலை வேணால் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஸோ காலுக்கு மசாஜ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 14 கிலோன்னு போட்டிருந்துச்சு. ஆக்சுவல் ப்ரைஸ் 38,000 நம்புற மாதிரியா இருக்குது. இது சிங்கப்பூரில் நாங்கள் 2019 போகிறப்போ வந்துட்டு காலுக்கு மசாஜ் பண்ணோம். ஸோ அப்போ வந்துட்டு அது வேறு ஏதோ கம்பெனி இருந்துச்சு. பட் நம்ம இங்கே வந்து தேடுவோம்ல இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ அந்த லைஃப் லாங் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா மசாஜ் டிவைசஸ்லாம் வந்துட்டு நிறையாவே வந்துட்டு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க்லாம் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ ரொம்ப காசு கம்மியாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது பிடிக்கும். ஓகே, ஸோ பிரிச்சாச்சு. ஓரளவுக்கு வந்துட்டு டீசெண்டான பேக்கேஜிங்கில் தான் இருக்குது. வெளில பார்க்குற வரைக்கும் இது உடையலை. இதை தூக்கியெல்லாம் வைக்க முடியுமான்னு தெரியல. ஓகே, ஸோ இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னோடய ஒன்னொன்று ஹிந்தி பொண்டாட்டி அபூர்வா.
ஒன்லி இல்லாமல் இருந்தால் 10 ஆச்சு. என்ன ஆகுது? 10 வேணா வச்சுக்கோங்க. வேணாம் ஒன்று போதும்ப்பா. இன்னும் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்பா ஒரு வழியாக பிரிச்சாச்சு. சூப்பராக இருக்குது. டச்சப் கட்டசி டயஸ்டி ப்ளக் இருக்குது. உள்ளே நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த பக்கம்லாம் லெதர் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே அதுவும் அமுக்கும் போல் இருக்குது. இந்த பக்கமும் அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நோண்ட வேணாம், அப்புறம் மட்டும் நோண்டிக்குவோம். ஓகேவா? ஸோ இங்கே பிடிச்சி தூக்குறதுக்கு இங்கே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்துட்டு இந்த ப்ளக்கு மாட்டுறதுக்கும் சுவிட்ச் இருக்குது. அவ்வளோதான். ஃபூட்டு கால்ஃபுக்கு, அப்புறம் கால்ஃப் மட்டும், அப்புறம் ஃபூட் மட்டும், அப்புறம் வார்ம் வைப்ரேஷன் ஆட்டோன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வைப்ரேஷன் மேனுவல் ஆட்டோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த இடத்துல. ஸோ குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. பிளாஸ்டிக்கோட தரமும் நல்லா தான் இருக்குது. ஓகேவா? ஆமாட்டா விட்டு இருக்குது. சூப்பர். அப்பா சூப்பராக இருக்குப்பா. ஒரு 10,000 இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் இதே மாதிரி ஒரு 12 மாதம் இஎம்ஐயில் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டை வச்சு மாதம் 1000 ரூபாய்க்கு இந்த இது நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? 12 மாதம் இஎம்ஐ நோ காஸ்ட் இஎம்ஐ வேறு. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நானும் இஎம்ஐயில் 12 மாதம் இஎம்ஐ தான் வாங்கியிருக்கேன். மாதம் 985 ரூபாய் என்னமோ தான். அதனால் வந்துட்டு எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட் திஸ் ஒன். ரைட்? சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே தூக்கம் வருது மாதிரி இல்லை. அதுக்குள்ளே நம்ம நோண்டி பார்ப்போமா? என்ன அப்போ நோண்டுவோமா? வேணாம். சரி, அஸ் பர் மை ஒய்ஃப்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போதைக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம்.